வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 3. செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இப்போ குறளுடைய பொருளை எப்படி பார்க்கணுன்னா, அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின், செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். ஆற்றின்னா நல்ல வழின்னு அர்த்தம். அறிவு அறிந்து அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து நல்ல வழியிலே அடங்கி நடந்தால், அதாவது நல்வழியிலே அடங்கி நடத்தல், அடங்க பெறின் அப்படின்னா அடங்கி வாழ்ந்தால் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். செறிவு அப்படிங்கிறது இங்கே அடக்கம் அப்படிங்கிற பொருளை தரும். அப்போது அந்த அடக்கமானது நல்லோரால் அறியப்பட்டு அவனுக்கு சிறப்பை மேன்மையை தரும். இப்போ இதுக்கு பார்த்தா ஒரு சீடனுடைய கதையை சொல்லலாம். அதான் ஒரு குருகுலம் இருக்குது. அந்த குருகுலத்தில் நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. குரு எல்லா வித்தைகளையும் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அதில் ஒருத்தனுடைய பெயர் கதிர் அப்படிங்கிறது. அவன் அந்த சீடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் இந்த குரு எல்லா சீடர்களுக்கும் ஒரு கடினமான ஒரு புதிர், அதாவது ஒரு விடுகதையை போடுறாரு. ரொம்ப எல்லா சீடர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆரவாரமாக சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அதுக்குரிய விடையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதிர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அமைதியாக இருந்து அடக்கத்தோடு இருந்து அந்த கடினமான புதிருக்குரிய சரியான விடையை அங்கே குரு கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே மற்ற சீடர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடடா இவ்வளோ அறிவாளியாக இருக்கானே, ஆனால் சத்தமே இல்லாமல் இந்த புதிருக்கான விடையை சொல்லிட்டானேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்போது குரு சொல்கிறாரு, கதிர் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அடக்கத்தோடு இருந்து இந்த புதிருக்கான விடையை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் வருங்காலத்தில் ஒரு பெரிய சீடனாக ஆயிடுறான். அப்போது அந்த கதிரினுடைய அடக்கமானது மற்றவர்களால் அறியப்பட்டு அவனுக்கு மேன்மையை தந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். அப்போ நாம் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, அடங்கி நடத்தல் வேண்டும். அடங்கி ஒழுகுதல் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கக்கூடாது. இப்போ கற்றவர்கள் நிரம்பிய சபை இருக்குது அப்படின்னா அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரிஞ்சால் கூட அடக்கத்தோடு அமைதியாக இருக்கிறது. நிறைய பேரை பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாம் தெரிந்தாலும் அடக்கத்தோடு இருத்தல். குறளின் பொருள்: அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். மீண்டும் குறள்: செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.